அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். தப்பு என் மேலதான். நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இன்னைக்கு பூஜைய ஒழுங்கா பண்ணிருக்கணும். ஆனா நான் தான் சொதப்பிட்டேன். நான் என்னத்த பண்ணுவேன்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் மாடர்னா வளர்ந்தவ. என் மைண்ட் செட்டே வேற. நான் கூட்டு குடும்பம்னா என்ன, அதோட பெருமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்தோட பாரம்பரியம்னா என்னன்னு எனக்கு இப்பதான் அத்தை புரியுது. இனிமே நான் கரெக்டா இருப்பேன். இந்த வீட்டு மூத்த மருமகளா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை சரியா பண்ணுவேன். இந்த கூட்டு குடும்பத்தை இனி உங்களை மாதிரி நானும் சந்தோஷமா பாத்துப்பேன். என்ன நம்புங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் நம்புங்க. தப்பு பண்ணா அதை திருத்திக்கிறேன்னு சொல்றல, இது போதுமா? நீ சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவ. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நிஜமா? ஆமாம்மா, நீ விவரம் தெரியாம வளர்ந்துட்ட. அது உன் தப்பு இல்லையே. போக போக எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுப்ப. நானும் அண்ணாமலையும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சியா இருந்து இந்த கூட்டு குடும்பத்தை கலைய விடாம பத்திரமா பாத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் நீயும் வெண்ணிலாவும் இந்த குடும்பத்தை பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவளை எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தலான்னு பிளான் பண்ணா அந்த அண்ணாமலை ஆண்டி காப்பாத்திட்டாங்க. அண்ணாமலை ஆண்டி இருக்கிற வரைக்கும் இவளை எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. முதல்ல அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஓ, கூட்டு குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோன்னு சொன்னாங்கல்ல. முதல்ல அத உடைக்கிறேன். எங்க காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. முதல்ல வாங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல வான்மதி, எனக்கு பசிக்கல. எல்லாரும் வரட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். காலையில இருந்து பூஜையில இருந்துட்டு எப்படி பசிக்காம இருக்கும்? வந்து சாப்பிடுங்க வாங்க. பரவாயில்ல, எல்லாரும் வந்தோன்னே சேர்ந்து சாப்பிடலாமே. முதலா நான் சாப்பிட கூப்பிடுறேன்ல, ப்ளீஸ் வாங்க. ரூம்குள்ள தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், வெளியில உங்க மனைவி தானே. நான் சொன்னா சாப்பிட மாட்டீங்களா? குடும்பம் உடையாதுமா. ஆனா ஒருத்தர் சாப்பிடலன்னு தெரிஞ்சா கூட மனசு உடைஞ்சிரும். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு வயிறும் பசியும் வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒருத்தர் சாப்பிடாம இருக்கும்போது இன்னொருத்தருக்கு சாப்பிட தோணாது, சாப்பிடவும் முடியாது. நீ கூட்டு குடும்பத்துக்குள்ள இப்பதானே வந்திருக்க, உனக்கு போக போக எல்லாம் புரியும். இதுல புரிய என்னத்த இருக்கு? எப்படியும் எல்லாரும் பசிக்கும் போது சாப்பிட போறோம். இதுல யாரு முதல்ல சாப்பிட்டா என்ன? சாரா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவும் தெரியல. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப என்ன பண்றது? சிந்துக்கு போன் பண்ணி பார்க்கலாம். சிந்து, நான் வருண் பேசுறேன். சொல்லுங்க வருண். என்ன கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்க வைஃப் கூட ஹாப்பியா இருக்கீங்களோ? சிந்து ப்ளீஸ். என்ன வருண் சொல்ல போறீங்க? எங்க ஃபேமிலில என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு வர வழி தெரியல. சாரா கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்ல போறீங்க அதானே? உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு காதல்னா ரொம்ப சாதாரணமா போயிடுச்சுல. அவ்ளோ ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டீங்க. ச்சே, என்ன மனுஷங்கயா நீங்க? நான் சாராவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு சொன்னா புரியாது. சோ ப்ளீஸ், நான் சாராவை பார்க்கணும், அவ கூட பேசணும். சாரா இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்கணுமா? வருண் கோவமா இருக்காரு. இவ ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ தப்பா இருக்கு.
மருமக சமையல் சூப்பர், சான்ஸே இல்ல. ஏன் தம்பி, அப்ப இவ்வளவு நாள் நான் நல்லா சமைக்கலையா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்ல வரல. வெண்ணிலாவும் உங்களை மாதிரி நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே வெண்ணிலா சமையல் அருமையா இருக்கு. ஒரு பொண்ணோட கைப்பக்குவத்திலேயே அவ மனசு தெரியும்னு சொல்லுவாங்க. அதை என் மருமக நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? நீ எங்க அம்மாவை, என் குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்தி வேணா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே எனக்கு நீ வைஃப் ஆக முடியாது. வீட்ல எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குன்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. எல்லாத்தையும் நான் சகிச்சிட்டு போகணும்ல. எனக்கு துரோகம் பண்ண உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாம் 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 வேணாம். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொல்லுவ? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லைங்க. எனக்கு உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க. இதானே? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. நடிக்காத. உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்க. இதுக்கு மேலேயும் நீ பண்ற டிராமாவை நம்ப நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் வருண். ஏய், உனக்கும் அந்த பூஜாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவங்க பணத்துக்காக என் அண்ணனை ஏமாத்தி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீ எல்லார் சம்மதத்தோட என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. டேய் நில்றா தம்பி. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 நாளா யார்ட்டையும் சரியா பேச மாட்டேங்கிற. சாப்பிடும்போது கோவமா எழுந்து போற. என்ன இன்னும் அந்த சாராவையே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு வருண், உன் லைஃப்ல சாரா முடிஞ்சு போன சாப்டர். அது திரும்ப ஓபன் பண்ண நினைக்காத. டேய் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுரா. இனிமே எல்லாமே உனக்கு வெண்ணிலா தான். ஒழுங்கா உன் மனசை மாத்திக்கிட்டு வெண்ணிலா கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அதை முடிவு பண்ண வேண்டியது நீயோ இல்ல அந்த வெண்ணிலாவோ இங்க இருக்க யாரும் இல்ல. அதை நான் தான் முடிவு பண்ணணும். என் லைஃப்ல இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சாரா மட்டும்தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ணா, முட்டாள் மாதிரி பேசாதடா. சாரா உனக்கு ஏத்தவளே இல்ல. அவ உன்னை உண்மையாவே லவ் பண்ணல. தேவையில்லாம அவளையே நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என்ன அட்வைஸ் பண்றியா? நான் அட்வைஸ் பண்ணல, உன் லைஃபுக்கு எது நல்லதுன்னு புரிய வைக்கிறேன்.